அரசு மருத்துவர்களின் முதுநிலை படிப்புகளுக்கான 50% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் நாளை தீர்ப்பு வழங்கப்படுகிறது. தமிழக அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் மருத்துவர்கள் மேற்படிப்பு மேற்கொள்வதற்கு 50% இடஒதுக்கீடு வேண்டும் என்று கோரி அரசு மருத்துவர்கள் தொடர்ந்து 14 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல்வேறு விதங்களில் அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்திக் கொண்டு வருகிறார்கள். 50% இடஒதுக்கீடு வேண்டும், அப்படி 50% இடஒதுக்கீடு வழங்கிய பின்பு அது தொடர்வதற்கான சட்ட பாதுகாப்பு வேண்டும் என்பன உள்ளிட்ட அவர்கள் கோரிக்கையை முன்வைத்து தமிழக அரசு மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ படிப்பு மேற்கொள்ளும் மாணவர்கள் போன்றவர்கள் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் அரசு மருத்துவர்களின் முதுநிலை படிப்புகளுக்கான 50% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் நாளை தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு மருத்துவர்களின் முதுநிலை படிப்புகளுக்கான 50% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் நாளை தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. இன்று இறுதி விசாரணை தொடங்கியுள்ள நிலையில் நாளை தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. இடஒதுக்கீடு கோரி 14வது நாளாக இன்றும் அரசு மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் முகேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். முகேஷ், இந்த அரசு மருத்துவர்களின் போராட்டம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது? வேதவள்ளி, இந்த வழக்கு பாத்தீங்கன்னாக்க இது வந்து எம்சிஏ விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று கடந்த மாதம் வந்து நீதிபதி புஷ்பா சத்யநாராயணன் ஒரு உத்தரவு போட்டிருந்தார். இந்த உத்தரவுதால் தங்களுக்கு வந்து நீட் தேர்வு முதல் உள்ளே செல்லும் பொழுது தங்களுக்கான இடஒதுக்கீடு முறை பாதிக்கப்படுகிறது. தங்களுக்கு கிடைக்கக்கூடிய 25% இடஒதுக்கீடு முற்றிலும் பாதிக்கப்படுகிறது. இதை ஒழிக்கும் நோக்கத்துடனே அரசு வந்து தன்னோட விதிகளை பின்பற்றாமல் காலம் தாழ்த்தி குற்றச்சாட்டுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாணவர்கள் வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி புஷ்பா சத்யநாராயணன் கடந்த மாதம் 17ஆம் தேதி எம்சி விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவால் பாதிக்கப்படும் மாணவர்கள் தரப்பிலிருந்து, அதாவது மருத்துவ மேற்படிப்பிற்கு விண்ணப்பிக்கும் பொழுது பாதிக்கப்படும் மாணவர்கள் தங்கள் மீதான 25, அதாவது ஏற்கனவே அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றி கிராமப்புறங்களிலும் மலைப்பிரதேசங்களிலும் பணியாற்றும் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறோம் என மேல்முறையீடு செய்தனர். இதே தமிழக அரசின் பிராஸ்பெக்டஸில் உள்ள விதிமுறைகளை பின்பற்றக்கூடாது என்ற உத்தரவை எதிர்த்தும் தமிழக அரசு தரப்பிலும் வந்து மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த 2 வழக்குகள் இணைந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த வாரங்களில் 2 நாட்கள் வியாழன் மற்றும் புதன் மற்றும் வியாழன் கிழமைகளில் வந்து விசாரணை நடைபெற்றது. குழுவாடி ஜி ரமேஷ் தலைமையிலான அமர்வு கிட்டத்தட்ட ஏறத்தாழ 8 நாட்கள் முழுமையாக வாதத்தை கேட்டுவிட்டு இதில் வந்து ஆழ்ந்த விசாரணை நடத்த வேண்டும் என்று நடத்தி இருப்பதாலும், எனவே இதுக்கு வந்து சிறப்பு அமர்வு அமைக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைத்து ஒரு உத்தரவு பிறப்பித்தனர். அந்த உத்தரவின்படி சிறப்பு அமர்வு அமைக்கப்பட்டது. அதில் நீதிபதி சசிதரன் மற்றும் எஸ்.எம். சுப்பிரமணியம் ஆகியோர் இன்று இறுதி யோசனை கேட்டு வருகின்றனர். இதுல வந்து மாவட்ட தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதிட்டு வருகின்றனர். அரசு தரப்பில் அரசு தலைமை வழக்கறிஞர் ஆஜராகிறார். இன்று அனைத்து தரப்பு வாதங்களும் எவ்வளவு நேரம் போகும் என்று நீதிபதிகள் விளக்கம் கேட்டனர். அப்பொழுது ஒவ்வொருவரும் 15 முதல் 30 தங்களுக்கு வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். சில வழக்கறிஞர்கள் தரப்பில் வந்து 1 மணி நேரம் தங்களுக்கு வேண்டும் என்று கோரிக்கை நீதிபதிகள் ஏற்க மறுத்து அதிகபட்சமாக 15 முதல் 30 நிமிடங்களுக்குள்ள வாதத்தை முடியுங்கள். இன்று மாதங்களை முடிக்கும் பட்சத்தில் வந்து பெரும்பாலும் தீர்ப்பு வழங்க வழங்க முடியாவிட்டால் நாளை வந்து இறுதி உத்தரவு தீர்ப்பாக பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதிகள் அறிவித்தனர். அதைத் தொடர்ந்து இறுதி விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. முகேஷ், நாளை இறுதி விசாரணையின் போது என்னென்ன வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? இன்று இறுதி விசாரணை தொடங்கி இந்த இறுதி விசாரணை தொடங்கும் பொழுது என்ன மாணவர்கள் தரப்புல என்ன சொல்றாங்கன்னாக்க எம்சிஏ விதிமுறைகள் படி வந்து தேர்வை நடத்த வேண்டும் என்ற தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். இப்படி எம்சி விதிகள் முறை மாணவர்களுக்கு சேர்க்கை நடைபெறும் மதிப்பெண்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே வந்து எம்சி விதிகள் தங்களுக்கு வந்து கட்டுப்படுத்த என்றும் இத்தனை ஆண்டுகளாக கடைபிடித்து வரும் தமிழக அரசு நடைமுறையை எடுக்க வேண்டும் என்றும் மாணவர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அரசு தரப்பிலும் வந்து வழக்கமாக பின்பற்றப்படும் ஒரு மதிப்பெண் நடைமுறைக்கு பதிலாக இந்த ஆண்டு நீட் மதிப்பெண்களே அடிப்படையாக உள்ளோம். அதனால் அரசு விதிகளை பின்பற்ற வேண்டும், அரசு பிராஸ்பெக்டஸ் உள்ள விதிகளை பின்பற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்க உள்ளனர். வசந்த்.